வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பூரியும் கிழங்கு மசாலாவையும் எப்போயுமே நம்ம பிரிக்கவே முடியாதுங்க. அது எப்படி சூப்பராக குக்கர்லேயே நம்ம செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, அடுத்து கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடிச்சக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் சேருங்க. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு தான் நம்ம சேர்ப்போம். இப்போ வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக கட் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இதனால ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். உருளைக்கிழங்கு நீங்கள் 4-5 கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் பீஸா. போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக விட போகிறோம். இதை வந்து ஒரு 4 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துடும் உருளைக்கிழங்கு. அந்த நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு இல்லைன்னா பொட்டு கடலை மாவு அதை எடுத்துட்டு அது கூட சேர்த்து நான் உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சிடுறேன். உப்பையும் நம்ம சேர்த்து கரைக்கும் போது கட்டி இல்லாமல் சூப்பராக கரைஞ்சிடும். இப்போ 4 விசில் விட்டு எடுத்துட்டு இப்போ இதில் வந்து இந்த கடலை மாவும் உப்பும் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்கிட போகிறோம். இது வந்து சிம்பிளாக நம்ம ஒரே குக்கர்லேயே நம்ம பண்ணிட முடியும். இப்போ கொதிக்கும் போது இவ்வளோ தண்ணியாக இருக்கிறது ஆறணும்னு ரொம்ப